நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோவில் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ஆண்ட்ராய்டு மொபைலில் எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம்னா டெலகிராமை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். உங்கள் ஃபோனில் நீங்கள் வாட்ஸ்அப்புக்கு பதிலாக டெலகிராமை அதிகமாக பயன்படுத்தக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா அந்த டெலகிராமில் புத்தம் புதிய செட்டிங்கை நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்ட போகிறேன். இதை பற்றி நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வழக்கம் போல் நம்ம வீடியோக்கு லைக் கொடுத்தது தொடர்ச்சியாக நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ என்ன பண்ணலாம், அதை பற்றி முழுமையாக டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம் வாங்க. டெலகிராமில் முதல்ல நம்ம பார்க்க போகிற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான செட்டிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேட்டா அண்ட் ஸ்டோரேஜ். அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதில் கொஞ்சம் புதுமைப்படுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம அந்த செட்டிங்கை போயிட்டு தெரிஞ்சுக்கலாம் டீட்டெயிலாக இந்த வீடியோவில். டெலகிராம் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுங்க. டாப் லெஃப்ட்டில் 3 லைன், அப்புறம் செட்டிங்ஸ்குள்ளே போங்க, டேட்டா அண்ட் ஸ்டோரேஜ்குள்ளே போங்க, டேட்டா யூசேஜ்னு இருக்கும் அதுக்குள்ளே போங்க. இப்போ நம்ம டேட்டா யூசேஜ்குள்ளே வந்துட்டோம், ஆல் அப்படிங்கிற பகுதிக்குள்ளே வந்திருக்கோம். மொபைல் நீங்கள் டேட்டா பயன்படுத்தக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா வீடியோ, மெசேஜ், ஃபோட்டோ, டாக்குமெண்ட் எவ்வளோ யூஸ் பண்ணிக்கிங்க அப்படிங்கிறத ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும். அது மட்டும் இல்லை, அந்த வீடியோஸ் இத்தனை பர்சன்டேஜ் நம்ம யூஸ் பண்ணிக்கோன்னா அது கீழே ஒரு ஆரோ இருக்கு பாருங்க, அதை நீங்கள் டேப் பண்ணீங்கன்னா ஃபுல் டீட்டெயில் உங்களுக்கு கிடைச்சிரும். மொபைல் டேட்டாவை பயன்படுத்தி எவ்வளோ டேட்டா நீங்கள் சென்ட் பண்ணிக்கிங்க, எவ்வளோ டேட்டா ரிசீவ் பண்ணிக்கிங்க அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ரீசெட்டும் நீங்கள் பண்ணிக்கலாம். அப்புறம் வைஃபையை பயன்படுத்தி நீங்கள் எவ்வளோ யூஸ் பண்ணிக்கிங்க, ஒன்றுமே பயன்படுத்தலாம். ரோமிங்கில் ஒன்றுமே இல்லை. ஸோ மொத்தத்தில் இந்த மூணையும் நீங்கள் ஆல் பகுதியில் செக் பண்ண முடியும். இந்த ஒரு புத்தம் புதிய செட்டிங்கை சமீபத்தில் அறிமுகப்படுத்துகிறாங்க டெலகிராமில். ரெண்டாவது நம்ம பார்க்க போகிற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான செட்டிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒருத்தர் கூட சேட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, அவர் ஏதோ ஒரு மொழியில் சேட் பண்ணியிருக்காரு, இல்லைனா அவர் ஏதாவது மொழியில் வந்து சேட் பண்ணி அனுப்புறாருன்னு வச்சுக்கோங்க. அந்த மொழி நமக்கு தெரியல. அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம ஈஸியாக அதை டிரான்ஸ்லேட் பண்ண முடியும். எவ்வளோ பெரிய சேட் பகுதியாக இருந்தாலும் சரி ஈஸியாக சேட் பண்ணிடலாம். அதுக்குன்னு ஒரு பட்டன் டாப்பில் கொடுத்துருக்காங்க, அதை தட்டினா போதும் உங்கள் மொழிக்கு நீங்கள் மாற்றிக்கலாம். அது எங்கே இருக்குது தெரிஞ்சுக்கலாமா? அதோட டாப் லெஃப்ட்டில் 3 லைன், செட்டிங்ஸ், லாங்குவேஜ், டிரான்ஸ்லேட் என்டையர் சேட்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு டாகிள் இருக்கு, பட் அதில் பூட்டு போட்டிருக்கு. டெலகிராமோட பிரீமியம் பேக் யூஸ் பண்ணால் மட்டும்தான் இந்த டிரான்ஸ்லேட் என்டையர் சேட்ஸ் வந்து நீங்கள் பயன்படுத்த முடியும். நான் அதை யூஸ் பண்ணல, இருந்தாலும் அது சம்பந்தப்பட்ட ஒரு சின்ன கிளிப்பை வந்து நான் முன்னாடி உங்களுக்கு போடுறேன். ஸோ அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஃபைனலி மூணாவது செட்டிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அதிகமாக இமோஜியை பயன்படுத்தக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா எல்லாம் குட்டி குட்டி இமோஜியாக இருக்கும். அது என்னங்கிறது நமக்கு தெரியாமல் போயிடும். சில சமயங்களில் நம்ம என்ன செய்வோம், அனுப்பி விட்டுருவோம். பட் அதுக்கு பதிலாக அனுப்புறதுக்கு முன்னாடி நீங்கள் அந்த இமோஜியை டீட்டெயிலாக பார்த்துட்டு அனுப்பக்கூடிய ஒரு வசதியை அறிமுகப்படுத்திருக்காங்க. அது எப்படிங்கிறத இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இமோஜி சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம், ஏதாவது ஒரு சாட் பகுதி நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. பாட்டம் லெஃப்ட்டில் இமோஜி இருக்கு பார்த்தீங்கன்னா, அதை நீங்கள் டேப் பண்ணுங்க. இப்போ இமோஜி செக்ஷனுக்குள்ளே வந்தாச்சு. இப்போ ஒரு இமோஜியை நீங்கள் தட்டுங்க, நேராக கீபோர்டில் அப்ளை ஆயிரும். அதுக்கப்புறம் அது சம்பந்தப்பட்ட இமோஜி உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆகும். எல்லாம் குட்டி குட்டியா இருக்கு. ஸோ டீட்டெயிலாக நம்ம தெரிஞ்சுக்கணும்னா அதில் ஒன்று அப்படியே விரல அழுத்தி பிடிச்சு அப்படியே ரைட் ஸ்வைப் பண்ணிட்டு வாங்க. பாருங்க எவ்வளோ பெருசு தெரியுது பாருங்க. செமல இப்படி நீங்க பார்த்து நீங்க சென்ட் பண்ணலாம். என்ன நண்பர்களே, இந்த வீடியோ நீங்க ரொம்ப பொறுமையாக நீங்க வாட்ச் பண்ணிப்பீங்க. ஸோ இந்த வீடியோவில் காமிச்ச இந்த அருமையான செட்டிங்கை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ஸ்ல பின் பண்ணுங்க. அதே மாதிரி பயனுள்ள வீடியோவாக இருந்தால் 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்க, அவங்களும் இதோட பலனை அனுபவிக்கட்டும். நீங்க நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா வழக்கம் போல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க. ஸோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணுங்க.